Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல ஆனியன் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப குறைவான நேரமே எடுத்துக்கும். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒரு அட்டகாசமா இருக்கும். பிகினர்ஸ் கூட செய்யலாம். அவ்ளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு இந்த சைஸ்ல 3 பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். இப்போ இத தோல் நீக்கிட்டு சின்னதா நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க. இத ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 3 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது டீஸ்பூன் நிறைய எடுத்துக்கங்க, 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம இத பிசையணும். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்தற கூடாது. ஏன்னா இதுல நம்ம வெங்காயம் சேர்த்திருக்கோம். வெங்காயம் நம்ம பிசைய நீர் விட ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் கவனமா சேர்த்துக்குங்க. இஃப் இன் கேஸ் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சமா நீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு பிளஸ் மைதா மாவு இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமா சேர்த்துக்கலாம். நான் இப்ப கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா பைண்ட் ஆகணும். அந்த வெங்காயமும் அந்த மாவும் ஒண்ணோட ஒண்ணு நல்லா ஒட்டி பைண்ட் ஆகணும். இல்லனா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா எண்ணெயில போட்ட உடனே வெங்காயம் தனியா பொரிய ஆரம்பிச்சிரும். கருகி போன மாதிரி ஆயிடும். நல்லா இருக்காது. சோ அது பாத்துக்குங்க. இப்ப பாருங்க இந்த பதத்துக்கு இந்த மாதிரி வரணும். இப்ப கையில எடுத்தோம் அப்படின்னா அழகா இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கணும். எண்ணெய் வச்சிருக்கேன் பொரிக்கிற அளவுக்கு. கொஞ்சமா இந்த மாதிரி சின்ன பாலா சேர்த்தறலாம். இப்ப இது நல்லா நம்ம இந்த மாதிரி தள்ளி விட்டு நிறைய போடலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுருவோம். அதுக்கு அப்புறமா லைட்டா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமுமே அழகா நல்ல கோல்டன் பிரவுனா அழகா சிவந்து வரும். நல்ல மாவு இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும். நல்ல கிறிஸ்பியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுவே ஒரு அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது அப்படியே நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்தோம்னா ஆனியன் 65 ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கிறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப அடுத்ததா ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ இதுல ஒரு 4 பல்லு அளவுக்கு பூண்டை தட்டிட்டு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்தறலாம். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததா ஒரு பாதி அளவுக்கு வெங்காயத்தை நீளவாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கின பிறகு பாதி குடமிளகாவை நீளவாக்குல கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த வெங்காயம் அதெல்லாம் ரொம்ப வதங்கி வரணும் கிடையாது. இந்த பதத்துக்கு வந்த பிறகு 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சமா மஞ்சள் பொடி ஒரு முறை கலந்து விட்டுங்க. கொஞ்சமா கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா திக்கா வர அளவுக்கு இதை நம்ம கொதிக்க விடணும். நான் இன்னைக்கு ரொம்ப ட்ரையா தான் செய்ய போறேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி டெக்ஸ்சருக்கு வேணும், கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த டைம்ல 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்ப பாருங்க இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதை இதுல சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். நல்ல டேஸ்டியான சூப்பரான ஆனியன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது வேற லெவலா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்கும் வேற லெவலா இருக்கும். ஈவினிங் டைம்ல பசங்க ஸ்கூல் விட்டு வராங்க இல்ல காலேஜ் விட்டு வராங்கன்னா இதை நீங்க உடனே செய்து கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. Thank you.